ஒரு நரி காட்டுல பசியோட இருந்துச்சு. காட்டுல ஏதாவது மிருகம் இருந்தா அடிச்சு சாப்பிடலாம்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துச்சு. எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு எந்த மிருகமும் கிடைக்கல நரிக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கழுதை அதோட கண்ணில் பட்டுச்சு. அதை வேட்டையாடி சாப்பிடலாம்னு நினைச்சப்ப அந்த கழுதை நரியை பார்த்துடுச்சு. ரொம்ப பயந்து போன கழுதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் அதோட பலமே அதோட பின்னங்கால்கள் தான்னு ஞாபகம் வந்துச்சு. எப்படியாவது நரிய தன்னோட பின் பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா ஒரே எத்தி தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு செஞ்சிச்சு. உடனே நரிக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க எப்படினாலும் என்னை அடிச்சு சாப்பிட போறீங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுச்சு. உடனே என்ன உதவின்னு கேட்டுச்சு நரி. அதுக்கு கழுதை சொல்லுச்சு, நேத்து தான் குரங்கு ஜோசியர்கிட்ட எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்வேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர், உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் நீண்டே இருக்கு, அதனால நீ 50 வருஷம் வாழுவேன்னு சொல்லுச்சு. ஆனா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு என்னோட வால் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்ச நரி கழுதையோட வால் பக்கத்துல வந்து ரேகை எதுவும் தெரியுதான்னு பார்த்துச்சு. அதுதான் சரியான நேரம்னு நினைச்ச கழுதை ஒரே ஏத்துச்சு. சரியா நரியோட முகத்திலேயே அடி விழுந்ததால நரிக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் சரியான நேரம்னு வேகமா ஓடி ஒளிஞ்சுக்கிடுச்சு கழுதை. இதைத்தான் திருவள்ளுவர் வினை வழியும் தன் வழியும் மாற்றான், வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்கு செய்வதற்கு என்னும் செயலின் வலிமை, செய்ய முயலும் தன் வலிமை, அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை, இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றை எல்லாம் நன்கு எண்ணி செயலை செய்கன்னு